உன்னதான் பார்க்க முடியவே மாட்டுது. ஏன்டா காலேஜை முடிச்சோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்னதான் ஆச்சு? லஞ்ச் அப்போ கால் பண்ண, அப்பவும் என்கிட்ட நீ ஒழுங்கா பேசல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கடகான்னு டெக்ஸ்ட் பண்ணுவேன், அதுவும் பண்ண மாட்டேன் இன்னைக்கு. ஏதாவது ப்ராப்ளமா? ஆல் ஓகே? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஆமாம், நானே கேட்கணும்னு நினச்சேன். காலேஜ் முடிச்சிட்டிங்க, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? ஹையர் ஸ்டடீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அட்மிஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருவேன். இல்லைனா பிளான் பியாக வந்து வேலை தேடிட்டே இருக்கேன். அது கிடச்சா அப்படியே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன். கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம பர்சனலாக அதுவும் பேசுனதும் கிடையாது. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? நம்மளோட காலேஜ் இருக்குல்ல, அதோட ஃபவுண்டர் எங்கள் தாத்தா. அவர் இறந்ததுக்கப்புறம் அப்படியே அது கேரி ஃபார்வர்ட் ஆகி எங்கள் அப்பாவுக்கு வந்துடுச்சு. ஸோ எங்கள் அப்பா இப்போ அதை பார்த்துட்ருக்காங்க. ஓ, இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதித்தி. பட் நீ நினைக்கிற மாதிரி எங்கள் அப்பா கிடையாது. ட்ரஸ்ட் மீ. இல்லை பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, கேட்டேன். உண்மையதான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசையாம். பட் எங்கள் தாத்தாவோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பாவோட ஸ்ட்ரீமே மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அவங்க பையன் நானும் அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ என் லைஃப்பை நான் தான் டிசைட் பண்ண போகிறேன். எங்கள் அப்பா பெரிய ஆள், அவரோட காசில் தான் நான் வாழ நினச்சதே கிடையாது. அண்ட் நீ அதை நினச்சி சீரியஸாக வரி பண்ணிக்கவும் தேவையில்ல ப்ளீஸ். நீங்கள் மட்டும்தான் க்ரீன் ஃபாரஸ்ட்டு நினச்சா உங்கள் ஃபேமிலியோ ஒரு க்ரீன் ஃப்ளாக் ஃபேமிலியாக இருக்கே. ஆமாம், நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு என் குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பம்னு தெரியணுமா இல்லையா? இப்போ கேட்குதாடா? லவ் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் அப்படி என்கிட்ட எதுவும் சொன்னதே கிடையாது. ஐ லைக் யூன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓஹோ, நீங்கள் அப்படி வரீங்க. இதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லிக்கணுன்ற அவசியம் இருக்கா? அது சரிதான். அப்புறம் கூப்பிட்ற மச்சான். ரொம்ப நேரமாக ஆளை காணோம். எங்கள் அம்மா மேலே வந்துட போகிறாங்க. நான் கீழே போய் டெக்ஸ்ட் பண்ணுறேன். பை. சரி ஓகே, பார்க்கலாம். பை பை.